ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி வந்து கார்லிக் பட்டர் சிக்கன். இது வந்து ரொம்ப காரம் இல்லாமல் நல்ல மைல்டு டேஸ்ட்டில் இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து போன்லெஸ் சிக்கனில் தான் பண்ணணும், நல்லாயிருக்கும். 250 கிராம்ஸ் தான் இருக்குது, அதாவது ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். நல்ல போன்லெஸ் சிக்கனாக நல்லா மீடியம் சைஸாக போட்டு வாங்கிக்கோங்க. இது கூடவே நம்ம கொஞ்சம் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகுத்தூள், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்காக நம்ம இதை ரெடி பண்ணி வைக்கிறோம். ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் நீங்கள் அதுக்கு ரெஸ்ட்டு கொடுத்தா போதும். ரொம்ப டைம்லாம் எடுக்க வேண்டாம். இது கொஞ்சமாக தான் நான் பண்ணுறேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டியை நீங்கள் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் வைங்க. எண்ணெய் வச்சுட்டு இந்த நம்ம சிக்கனை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சீக்கிரம் ஃப்ரை ஆயிரும். போன்லெஸ் சிக்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு ஃப்ரை ஆயிரும். நல்லா மாற்றி மாற்றி போட்டு 2 பக்கம் மாற்றி மாற்றி போட்டு கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. நல்ல கோல்டன் கலரில் வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து ஒரு சைடில் நம்ம அதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம அதே கடாயில் தான் நம்ம யூஸ் போகிறோம். அதே எண்ணெயை வச்சுட்டு கூட கொஞ்சம் பட்டர் மட்டும் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஃபுல்லாக பட்டரில் போடணும்னா நீங்கள் எண்ணெய் எடுத்துகிட்டு பட்டர் சேர்த்துக்கோங்க. ஹெல்த் கான்சியஸில் இருக்கிறவங்க வந்து ஜாஸ்தி பட்டர் சேர்க்க மாட்டாங்க. இந்த எண்ணெயிலே பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வரணும். அது கூடவே பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க பூண்டு. அந்த பூண்டை இதில் போடுங்க. எவ்வளோ பூண்டுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து கார்லிக் பட்டர் சிக்கன் பண்ணுறதுனால பூண்டு நிறைய நீங்கள் போடலாம். பூண்டு கொஞ்சம் நல்லா கலர் மாறும், வாசம் அப்படி வரும் பாருங்கள். அது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விடுங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விடுங்க. இல்லைன்னா சிக்கன் ஸ்டாக் சொல்லுவாங்க, அதாவது சிக்கன் வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் அதை கூட நீங்கள் விடலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ ஜூஸ் விட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம சிக்கன்லேயே உப்பு போனாலும் உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி, சீக்கிரம் பண்ணிடலாம். பிள்ளைங்க வந்து காரம் சாப்பிடாத பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி சிக்கன் பண்ணி கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு போட்டுக்கோங்க. பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் போட்டுருப்போம். சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. நல்லா சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணியிருக்க சிக்கனை போட்டு கிளறிக்கோங்க. கொத்தமல்லி இலை கொஞ்சம் தூவிக்கோங்க. சூப்பரான சுவையான கார்லிக் பட்டர் சிக்கன் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. பாய்.